இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இதை கேட்கிற பார்க்கிற யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நேசரின் நேசம் ஊழியத்தின் மூலமாக ஒரு சின்ன தேவ ஆலோசனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி நான் இந்த நாளிலே விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன கவலையாவது இருக்கும். பார்த்துக்கோங்க. அந்த கவலையை வச்சு தான் பிசாசு என்ன பண்ணுவான், நம்ம ஹார்ட்டையும் தாட்டையும் பிடிக்கணும்னு ஆசைப்படுவோம். ஏன்னா அவனுக்கு நம்ம 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 நம்மகிட்ட ஏதாவது அவன் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டான்னா அவனுக்கு தேவை நம்ம ஹார்ட்டும் நம்ம தாட்டும். அதுக்காக தான் அவன் கவலையை கொடுக்குறான். கவலை உலகத்துல ஒருத்தருக்கு சரீரப்பாடுனால கவலை, அநேகருக்கு ஃபினான்சியல் கவலை, இப்படி நிறைய கவலைங்க இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு கவலையை கொடுத்து, ஒரு சோர்வை கொடுத்து நம்ம தாட்டையும் நம்ம ஹார்ட்டையும் அவன் பிடிச்சிட்டான்னா அது மூலியமா அவன் சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சிடலாம் அப்படிங்கிறது பிசாசுடைய தந்திரம். வேதம் சொல்லுகிறது, சாத்தானின் தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே. அதனால இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு வேத பகுதியை, ஒரு வசனத்தை நான் உங்களோடு கூட படிக்கணும்னு ஆசைப்படுறேன். எடுத்துக்கோங்க. வேதத்தை இருக்கிறவங்க வேதத்தை எடுத்துக்கோங்க, இல்லை கவனிக்கிறவங்க இதை கவனிக்கலாம். பாருங்க, பிலிப்பியர்ல 4வது அதிகாரத்துல 6-7 வசனங்களை நம்ம படிக்கலாமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நல்ல ஒரு அழகான வசனம் பாருங்க. இதுல இந்த கடைசியா என்ன சொல்ல வர்றாருன்னா, இன் கிரைஸ்ட்ல நம்மளுடைய ஹார்ட்டும் தாட்டும் இருக்கணும். ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் என் கூட. என்னோட ஹார்ட்டும் என் தாட்டும் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணுங்கிறது தான் வேதம் விரும்புகிறது. அதுக்கு விரோதமா ஏதாவது செய்யணுங்கிறதுனாலதான் இந்த கவலை போராட்டத்தெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வேத பகுதியில இருந்து நம்ம ஒரு SSS கத்துக்கலாமா? ஒரு 3S கத்துக்கலாமா? சொல்லலாமா? முதல்ல, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்படின்னா என்ன? ஸ்டாப் worrying ஃபார் எவ்ரிதிங். என்ன நடந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், அவன் வெற்றி பெற்றுட்டன்னு பிசாசு சொல்றது என்ன தெரியுமா? நம்ம கவலைப்பட வச்சு நம்மளை அழுக வச்சுட்டா அவன் வெற்றி பெற்றுட்டோன்னு அவன் நினைக்கிறான். ஸோ நம்ம முதல்ல நம்ம ஜெயிக்கணும்னா, நம்ம சிந்தையும் இருதயமும் காத்து கொள்ளப்படணும்னா கிறிஸ்துவுக்குள்ள முதல்ல நம்ம செய்ய வேண்டிய முதல் என்ன? ஸ்டாப் worrying. எல்லாரும் சொல்லுங்க, கவலைப்படுவதை நிறுத்து. ஆமென். நம்ம கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாதுன்னு வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குது இல்லையா? அதனால ஒன்றுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லுவோம். அதுல பாருங்க, நோ பார்ஷியா, இதுல பாதி இதுக்கு அப்படின்னு எதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணல. ஒன்றுக்கும் அப்படின்னா எதுக்கு பத்தியும் எதை பத்தியும் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல. முதல்ல அதை ஸ்டாப் பண்ணணும். சரி, ஸ்டாப் பண்ணிட்டா அடுத்தது என்ன செய்யணும்? 2வது பார்க்கலாமா? ஸ்டார்ட் கம்யூனிகேட் வித் ஜீசஸ். சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்ததாக, நம்ம எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லு. அதுக்கு சிலது சொல்றாங்க இல்லையா? விண்ணப்பத்தோடு கூட ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும், லாட் ஆஃப் வெரைட்டிஸ் டு கம்யூனிகேட் அவர் காட். நிறைய வித்தியாசமான முறைகள் இருக்குது நம்ம ஆண்டவரோட நம்மளை கனெக்ட் பண்றதுக்கு. அதுல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த முறையின்படி நீங்கள் விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு வேண்டுதலோடு உங்க எல்லாத்தையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்திட்டீங்கன்னா 3வதா ஒண்ணு நடக்கும். அது என்ன தெரியுமா? அது நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தேவ சமாதானம் உங்க உள்ளத்தை நிரப்பும். இந்த தேவ சமாதானம் உள்ளத்தை நிரப்புது இல்ல, அது என்ன தெரியுமா முதல்ல பண்ணுது? பைபிள் சொல்லுது, நம்மளுடைய மைண்டை முதல்ல சப்ரஸ் பண்ணுது. அதை கீழே தள்ளிட்டு எப்பெல்லாம் நம்ம மைண்டு கீழே போகுதோ
அப்பெல்லாம் நீங்க நினைச்சுக்கணும், நான் ஆவியில மேல போறேன். எப்பெல்லாம் நான் என்னுடைய சிந்தைய கீழாக்குறனோ அப்ப கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள உயருது. ஸோ இந்த இந்த கம்யூனிகேஷன் வந்தவொடனே அது எல்லாத்தையும் தெரியப்படுத்தின உடனே நடக்கிறது என்ன தெரியுமா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அப்ப நம்ம புத்திக்கு மேல ஒரு தேவ சமாதானத்தை பரலோகம் நமக்கு கொடுக்குது. அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த சமாதானம் வந்துருச்சுனாலே, அந்த சமாதானம் இப்ப இந்த சமாதானம் வந்துருச்சுன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்மளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லட்டா? நீங்க எப்பெல்லாம் ஸ்டாப் worry அண்ட் ஸ்டார்ட் கம்யூனிகேஷன் வித் யுவர் காட் இதை செய்யறீங்களோ, அப்ப பரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் அனுப்புவார். அந்த வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்க புத்திய கீழே தள்ளி உங்க ஆவிய மேலே எழும்ப பண்ணிடும். ஸோ நீங்க கம்யூனிகேட் பண்ண 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 எது வரைக்கும் பிரதர் பண்ணணும்? அண்ணே, நான் எது வரைக்கும் அதை கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கிறது? எது வரைக்கும் என் கவலையை விட்டு நான் நிறுத்துறது? எது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குது? ரொம்ப நாள் சொல்லிட்டேனே, நடக்கலையே. எவ்வளவு நாள்லயே நான் அதை தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறது? சீக்கிரத்துல கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, நீங்க கேட்க கேட்க நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இத்தனை நாள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டு இருந்தீங்கல்ல, இன்னைக்கு உங்க புத்தியை தாண்டின ஒரு தேவ வார்த்தை உங்களுக்கு வருகிறது. அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா என்ன தெரியுமா? ஒரு பெரிய தேவ சமாதானம் உங்க உள்ளத்தை நிரப்பிடும். உங்க உள்ளத்தை அந்த தேவ சமாதானம் நிரப்பின உடனே உங்க ஹார்ட்டும் தாட்டும் கிரைஸ்டுக்குள்ளார பத்திரமா காக்கப்பட்டுரும். அல்லேலூயா. எப்பெல்லாம் உங்க ஹார்ட்டும் தாட்டும் கிரைஸ்டுக்கு உள்ள போயிருதோ, அப்ப சத்துரு உங்களை தேடியும் காணாதிருப்பான். அவன் உங்களை என்ன நினைக்கிறானோ அதை அவனால செயல்படுத்துறதுக்கு முதல்ல நீங்க ஆள் வேணும்ல, நீங்க கண்டுபிடிக்கணும்ல. உங்களை கண்டே பிடிக்க முடியாத அளவு உங்க ஹார்ட்டையும் உங்க தாட்டையும் இன் கிரைஸ்ட்ல கொண்டு போறதுக்காக பரத்திலிருந்து வருகிற வார்த்தை என்கிற அந்த தேவ சமாதானம் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. இது கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, வியாதியில ஒரு சகோதரி கஷ்டப்படுறீங்க, வியாதியில உங்க கணவருக்காக அழுது கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்கல்ல, கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களோடு வருகிறது. தேவ சமாதானம் உங்களை நிரப்புகிறது. ஒரு பெரிய அம்மா, வயசான அம்மா தன் பிள்ளைக்காக அழுகுறீங்க. நாளைக்கு தவறா குற்றப்படுத்திட்டாங்க பையனை, ஐயோ தண்டிச்சிருவாங்களோ, கோர்ட்டு கேஸ் போகணுமேன்னு அங்கலாய்க்கிறீங்கல்ல, கர்த்தர் சொல்றாரு, நீ தெரியப்படுத்து, இனி கவலைப்படுறத நிறுத்து, கர்த்தருக்கு தெரியப்படுத்து. இதுவரை இல்லாத ஒரு தெய்வீக சமாதானம் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா உங்களை நிரப்புகிறது. அன்பு பெரிய அம்மா, உங்களுடைய பையன் நிரபராதின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்பதாக அவன் தலை உயர்த்தப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையின்படி ஆகுகிறது. அந்த தேவ சமாதானம் உங்க வீட்டை நிரப்புது. உங்க கணவனுடைய வியாதிக்காக ஜெபிச்சிருங்கல்ல சகோதரி, இயேசுவின் நாமத்தினால அவருடைய தழும்புள்ள கரம் தொட்டு அவரை சுகமாக்குகிறது. அந்த தெய்வீக சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுகிறீங்க. அதே போல கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்கு இதுவரை உங்க புத்திக்கு எட்டாத ஒரு தேவ சமாதானம் உங்கள் வீடுகளை நிரப்புகிறது, உங்கள் ஆலயங்களை நிரப்புகிறது, உங்க வேலை செய்கிற ஸ்தலத்தை நிரப்புது. எங்கெல்லாம் அங்கலாய்ச்சிங்களோ, எங்கெல்லாம் கண்ணீர் விட்டீங்களோ, எங்கெல்லாம் கவலைப்பட்டீங்களோ அவைகள் நிறுத்தப்படுகிறது. தேவனுக்கு தெரியப்படுத்தப்பட்டதை நிமித்தம் கர்த்தர் ஒரு தேவ சமாதானத்தை புத்திய கீழே தள்ளி புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானத்தை வார்த்தையின் மூலமா உங்களுக்கு கொடுத்து உங்க சிந்தையையும் உங்கள் இருதயத்தையும் கிறிஸ்து அவர் அப்படியே ஷீல்டு பண்ணி வச்சுக்கிறாரு. இது கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஒன்றே ஒன்று செய். இன்னைக்கு கவலைப்படுறதை நிறுத்து, கர்த்தருக்கு தெரியப்படுத்த தொடங்கு. அதுல சொல்லுது, ஒன்றுக்கும் கவலைப்படாது. இதுக்கு பிரதர், இதுக்கு நான் கவலைப்பட்டுக்கலாமா? இதுக்கு எப்படி பிரதர் கவலைப்படாம இருக்கு? இல்ல, வேதம் சொன்னதுதான். ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்ல. அதே மாதிரி எதை பிரதர் நான் ஆண்டவர்கிட்ட கம்யூனிகேட் பண்றது, இதை சொல்லலாமா, இதை சொல்லக்கூடாதா? அப்படிலாம் இல்லை. குழந்தை மாதிரி சொல்லுங்க. உங்களுடைய பின்மாற்றமா இருந்தா சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. கர்த்தர்ட்ட எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லுது வேதம். அதனால எல்லாத்தையும் சொல்லிருங்க. கர்த்தர்
உங்களுக்கு அழகான ஒரு தேவ சமாதானத்தின் வார்த்தையை தந்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு சாட்சிகள் ஏதாவது இருந்தா நீங்க இந்த 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 வீடியோ மூலியமா நீங்க தொடர்பு கொள்ளலாம். இன்னும் ஜெப தேவைக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கேட்கிறவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.